இயேசு, நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று நிக்கோதேமியுடன் கூறினார். பழைய ஏற்பாட்டிலிருந்து இதை அவர் ஏற்கனவே அறிந்திருப்பார் என்று இயேசு எதிர்பார்த்தார். நீங்கள் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியாது என்று இயேசு சொன்னபோது அவர் ஒரு புதிய கருத்தை அறிமுகப்படுத்தவில்லை. அது ஒரு பழைய தீர்க்க தரிசன வார்த்தையாக இருந்தது. எசேக்கியேல் 36 தேவன் ஏற்கனவே கூறினார், நான் உங்கள் மீது சுத்தமான தண்ணீரை தெளிப்பேன், அதுதான் சுத்திகரிப்பு. நான் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பேன், அதுதான் மறுபிறப்பு. நான் உங்களுக்குள் என் ஆவியை வைப்பேன், அதுதான் ஆவியினால் பிறந்தது. தாவீது சங்கீதம் 51 இதைதான் ஜெபித்தார். என்னில் ஒரு சுத்தமான இருதயத்தை உருவாக்குங்கள், என்னில் ஒரு சரியான ஆவியை புதுப்பியுங்கள் என்றார். எரேமியா 31 தீர்க்க தரிசனம் உரைத்தது என்னவென்றால், நான் உங்கள் இருதயங்களில் என் நியாய பிரமாணத்தை எழுதுவேன். ஏசாயா 44 ஏசாயா கூறினார், நான் உங்கள் பிள்ளைகளின் மீது என் ஆவியை ஊற்றுவேன். இவை அனைத்தும் ஒரே உண்மையை தான் சுட்டி காட்டுகின்றன. மறுபிறப்பு என்பது தேவனால் சுத்திகரிக்கப்படுதல், ஒரு புதிய இருதயத்தை பெற்றுக்கொள்ளுதல், அவருடைய ஆவியினால் நிரப்பப்படுதல் மற்றும் அவருடைய ராஜ்யத்திற்காக பாவத்திற்கு மரித்து மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுதல். மறுபிறப்பு என்பது ஒரு புதிய மதம் அல்ல, அது நீண்ட காலத்துக்கு முன்பே தேவன் வாக்குறுதி அளித்த ஒரு புதிய வாழ்வு. மனம் திரும்பி மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன்.